Okay students, now we are going to see example 2.8. Find the decimal expansion of root 3. So root 3 என்றது நம்ம long division பண்றப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா 3 என்ற numbers எடுத்துக்கலாம். 3 என்ற numbersக்குள்ள full numbers வர மாதிரி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா least numbers 1. So quotientல 1 போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுங்கன்னா ஆன்சர்லயே 1 into 1 1. So subtraction பண்றப்போ 3 minus 1 2. So next என்ன பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா so 2 0 வந்து கீழ இறக்கிக்கலாம் 2 0 கீழ இருக்கிறப்போ என்ன பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா 1 வந்துட்டு கோஷன்ட்ல இருக்க 1 வந்துட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்றப்போ 1 into 2 2. so next number போடுறப்போ so கோஷன்ட்ல இருக்க நம்பர்ஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றப்போ போடணும் so 1 into 2 2. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ராக்ஸிமேட்டர் 700 நம்பர்ஸ் போடுறப்போ இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் சேம் நம்பரை இங்கேயும் போடணும் 7 7s are 49. 7 7s are 49. Remaining number 4. 7 into 2 14. 14 plus 4 18. So subtraction பண்றப்ப என்ன கிடைக்குதுன்னா 11 என்ற நம்பர்ஸ் கிடைக்கும். Again 2 0 கீழ இறக்குறோம். So இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 17 என்ற நமக்கு ஒரு ஃபுல் நம்பர்ஸ் இருக்கு. 17 என்ற நம்பர்ஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்றப்போ 34 என்ற நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குது. Again என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா 3 approximately 3 3. so மேல 3 போட்டிங்கன்னா கண்டிப்பா கீழேயும் ஆன்சர் கூட போட்டு ஆகணும் 3 3s are 9. 3 into 4 12. remaining number 1. next 3 into 3 9. 9 plus 1 10. so subtraction பண்றப்போ 71 கிடைக்குது. again 2 0 கீழ இருக்கிறப்போ என்ன பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ 173 என்ற ஃபுல் நம்பர்ஸ் இருக்கு 2 ஆல மல்டிப்ளை பண்றப்போ 346 அப்படின்ற நம்பர்ஸ் கிடைக்குது. அப்ராக்ஸிமேட்டர் 2 அப்படின்ற நம்பர்ஸ் 2 அப்ளை பண்றப்போ 2 2s are 4. 2 into 6 12. remaining number 1. 2 into 4 8. 8 plus 1 9. 2 into 3 6. so subtraction பண்றப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 176 என்ற நம்பர்ஸ் கிடைக்குது. again என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா சாரி 1716 என்ற நம்பர்ஸ் கிடைக்குது. so again 3 0 கீழ இருக்கிறப்போ என்ன கேட்டிங்கன்னா so இது லாங் டிவிஷன் மெத்தட்ஸ்ல போயிட்டே இருக்கும். Thus, by the division methods, root 3 equal to 1.732050. It is found that square root of every positive non-perfect square numbers is on irrational numbers. என்னன்னு கேட்டிங்கன்னா root 2, root 3, root 5, root 6, root 7. so இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு லாங் டிவிஷன் ஸ்கொயர் எடுக்கிறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா irrational numbers. so non terminating non recurring. so நமக்கு முடிவே வந்துட்டு கிடைக்காது. all are irrational numbers. next example 2.9. classify the numbers as irrational, rational or irrational. so root 10, root 49, 0.025, 0.76, only 6 bar. fifth part 2.50, 5500555. so sixth part root 2 by 2. solution root 10 is on irrational numbers. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டான ஸ்கொயர் கிடையாது. ஓகேங்களா? so since 10 is not perfect square numbers. next second part root 49. so root 49 க்கு நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கின்னு கேட்டிங்கன்னா 7 என்ற நம்பர்ஸ் கிடைக்கும். ஏன்னா 7 7s are 49. so root குள்ள இருந்து 7 வெளியில எடுக்கலாம். அப்போ 7 by 1 a rational number. since 49 is perfect square numbers. so 49ன்றது ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர்ஸ். next third part 0.025 is a rational number since it is a terminating decimal. என்ன கேட்டிங்கன்னா so 25 last 25 இருக்கிறதுனால so 5 வந்துட்டு ஸ்கொயர் ஆகும். 5 5s are 25. so since it is terminating decimal. next fourth part 0.76 equal to 0.766 is a rational number since it is non-terminating and recurring decimal expansion. fifth part 2.50 5500 55
5 அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். is an irrational number since it is a non-terminating and non-recurring decimal. So root 3 க்கு கிடைச்ச மாதிரி தான் இதுக்கும் என்னவாகும், நான் டெர்மினேட்டிங். ஸோ கோஷியன்ட்டும் வந்துட்டு நமக்கு ஃபுல் நம்பர்ஸ் கிடைக்காது. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸும் நமக்கு வந்துட்டு 0 கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 6th பார்ட் ரூட் 2/2 ஈக்குவல் டு ரூட் 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 எப்படி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரூட் 2 இன்ட்டு 2 சாரி ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 2 நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போ 2 நம்ம பிரிக்கிறப்ப ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 கிடைக்கலாம். ஸோ ரூட் 2 கேன்சல் ஆகும். ஸோ இந்த பிளேஸ்ல 1ன்ற நம்பர்ஸ் இருக்கு. 1 ஸோ பேலன்ஸ் நம்பர் ரூட் 2 இஸ் ஆன் ரேஷனல் நம்பர் சின்ஸ் 2 இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.10 ஃபைண்ட் எனி 3 irrational numbers between 0.12 and 0.13. So solution 3 irrational numbers between 0.12 and 0.13 are. So இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 0. So இந்த ரெண்டு நம்பருக்கும் between numbers any 3 rational between numbers கேக்குறாங்க. So இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 0.1 எடுத்துக்கலாம், 0.1 எடுத்துக்கலாம், 0.1 எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அந்த ஆன்சர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 0.1 2 0 1 001 001 ஸோ கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். எகைன் செகண்ட் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 0.1204. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்டிங்கன்னா 4 தான். 2 2s are 4ன்றதுனால 1 2 0 4 0 0 4 0 0 0 4. ஸோ அப்போ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 7. ஸோ 0.1207 007 0007. ஸோ 13க்குள்ள உள்ள perfect cubes என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ 3 numbers. Next example 2.11 give any 2 rational numbers lying between 0.515 115 1115. So dot 0.53 533 5333 5. So dot. Solution 2 rational numbers between the given 2 irrational numbers are 0.152 and 0.5352. These are solution. Next example 2.12 find whether x and y rational or irrational and the following. So first sum கொடுத்திருக்காங்க, a கொடுத்திருக்காங்க, a equal to 2 plus root 3 comma b equal to 2 minus root 3. So என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா x equal to a plus b comma y equal to a minus b கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சேம் second part a equal to root 2 plus 7 comma b equal to root 2 minus 7 x equal to a plus b y equal to a minus b. So third part a equal to root 75 b equal to root 3 x equal to a b y equal to a by b. So fourth part a equal to root 18 comma b equal to root 3. So x equal to a b comma y equal to a by b. So we are going to the first part solution. So given that என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா a கொடுத்திருக்காங்க a plus 2 sorry a plus root 3 கொடுத்திருக்காங்க b equal to 2 minus root 3 கேட்டிருக்காங்க. கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா x equal to a plus b கொடுத்திருக்காங்க equal to. So a ஓட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொடுத்திருக்காங்க 2 plus root 3 கொடுத்திருக்காங்க. So plus ஃபார்முலால உள்ள plus b ஓட வேல்யூ 2 minus root 3 கொடுத்திருக்காங்க. So root plus root 3 minus root 3 cancel 2 plus 2 4. A rational number. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 2s are 4. So that's rational numbers. Y equal to a minus b கொடுத்திருக்காங்க. a ஓட வேல்யூ a plus root 3. So minus symbol b value 2 minus root 3 equal to.
ஸோ இந்த மைனஸ் வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்றப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நமக்கு 2 plus √3 minus 2 plus √3 அந்த மாதிரி கிடைக்கும். So minus 2 plus 2 cancel. So என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு வந்துட்டு √3 இருக்கு, இங்க ஒரு √3, அப்போ 2 into √3 on irrational numbers. இங்க ஒரு √3, இங்க ஒரு √3, அப்போ 2 into √3. So second part, given that a equal to √2 plus 7, comma b equal to √2 minus 7. So x equal to a plus b. So a value √2 plus 7 plus √2 minus 7. So என்னன்னு கேட்டீங்கன்னா minus 7 plus 7 cancel. √2 na 2 into √2 on irrational numbers. Y equal to a minus b. So a value √2 plus 7 formula minus √2 minus 7. So sign உள்ள multiply பண்றப்ப plus into minus minus, next minus into minus இது plus ஆ மாறிடும் sign multiply பண்றப்போ. so அப்போ √2 cancel ஆ மாறிடும். 7 plus 7 வந்துட்டு 14, a rational number. So third part, given that a equal to √75, b equal to 3. So x equal to a into b கொடுத்திருக்காங்க equal to. So a value √75 into b value √3. So ரெண்டுமே ரூட்ஸ்க்குள்ள இருக்கிறதுனால நம்பர்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். 75 into 3 எடுத்துக்கலாம். So 75 LCM எடுத்துக்கின்னு கேட்டீங்கன்னா 75. So 5 டேபிளால ஏன்னா லாஸ்ட் நம்பர் 5 இருக்கு, 5 டேபிளால எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 5s are 5, remaining 2 5 5s are 25. So again வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 டேபிளால எடுத்துக்கலாம் 3. So இந்த 5 into 5 into 3 அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. 5 into 5 into 3 into, so already b ஓட வேல்யூ 3 இருக்கு equal to. So ரூட்டுக்குள்ள ரெண்டு காமனா இருந்தா ஸ்கொயர்ல இருந்துட்டு வெளியில வரப்போ காமன் வேல்யூக்கு வந்துட்டு 1 வெளியில எடுத்துக்கலாம். அப்போ 5 into 3 equal to 5 3s are 15, rational numbers. Y equals to a by b. So a value √75 by b value √3 equal to. So ரெண்டுமே வந்துட்டு ரூட்ஸ்க்குள்ள இருக்கிறதுனால சேம் ரூட் எடுத்துக்கலாம். 75 by 3. So இது வந்து 3 டேபிளால கட் ஆகும். 3 1s are 3. So 25 3s are 75. √75 நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வெளியில எடுத்துக்கிட்டு கேட்டீங்கன்னா 5 ஓட ஸ்கொயர் தான் 25. So அப்போ √25 equal to 5, rational number. So fourth part, given that a equal to √18, comma b equal to √3. So x equal to a, b equal to, so a value √18 into b value √3 equal to. So common root எடுத்துக்கலாம். 18 into 3 என்னன்னு எடுத்துக்கலாம். So LCM எடுத்துன்னு கேட்டீங்கன்னா 18. 6 டேபிளால கட் பண்றப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா 3. 6 3s are 18. So 6 into 3. So 6 into 3. So formula உள்ள 3 is equal to. So இது வந்து என்ன கேட்டீங்கன்னா பர்ஃபெக்ட்டா ரெண்டு இருக்கு. So both இருக்கு. So காமனா இதுக்கு என்னன்னா 3 வெளிய எடுத்துட்டு ரூட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா 6. 3 into √6 on irrational numbers. Y equal to a by b equal to √18 by √3 equal to. So common root எடுத்துக்கிட்டீங்க கேட்டீங்கன்னா 3 1s are 3. So 6 3s are 18. So √6 on irrational numbers. Next example 2.13, represent √9.3 on a number line. So 9.3 வந்துட்டு நம்ம ரூட் நம்பர்ல குறிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் draw a line and mark on a point. So ஒரு லைன் போட்டுக்கிறோம். So அதுக்கு வந்துட்டு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு a ன்னு வந்துட்டு நேம் கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் மார்க் a point b such that ab equal to 9.3 cm. So a ல இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட்டா வந்துட்டு 9.3 வந்துட்டு b ன்ற so லைன் எடுக்கிறோம். Next, mark a point C on this line such that BC equal to 1 cm. So BC means, so B ல இருந்து என்ன பண்றீங்கன்னா கரெக்ட்டா B ல இருந்து 9.3 எடுத்துக்கிறோம். B ல இருந்து கரெக்ட்டா 1 cm எக்ஸ்டெண்ட் பண்றோம். 1 cm ஸ்கேல் வச்சு 1 cm எக்ஸ்டெண்ட் பண்றப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா
Find the midpoint of AC by drawing perpendicular bisector of AC and let at B. So A க்கும் B க்குல C க்கும் வந்துட்டு perpendicular line என்னன்னு கேட்டிங்கன்னா so compass எடுத்து more than half எடுத்து A ல இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி அளவுக்கு C கிட்ட ஒரு முக்காவாசி அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா அப்ராக்சிமேட்டா எடுத்து A ல இருந்து ஒரு ஆர்க்கும் so அதே டவுன்ல இருந்து ஒரு ஆர்க்கும் அப்புறம் C ல இருந்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா C ல இருந்துட்டு காம்பஸ் மனையை வச்சுட்டு மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் பண்றப்போ அதை வந்து ஜாயின் பண்றோம் அது கட் ஆகுற பாயிண்ட் வந்து நமக்கு ஓன்ற பைசெக்டர் கிடைக்கும். With O as center and OC equal to OA as radius, draw a semicircle. So என்னன்னு கேட்டிங்கன்னா so நமக்கு கட் ஆகக்கூடிய Oல இருந்துட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா Aவுக்கும் Cக்கும் ஒரு semicircle draw பண்றோம். Next என்னன்னு கேட்டிங்கன்னா draw a line BD with us perpendicular to AB at B. So ABன்ற லைன்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு Bன்ற நம்பர்ல இருந்துட்டு ஒரு லைன் நமக்கு வந்துட்டு draw பண்றப்போ perpendicular line வந்துட்டு draw பண்றோம் at AB ல இருந்துட்டு Bன்ற பாயிண்ட்ல இருந்துட்டு. Now BD equal to root 9.3 which can be marked in the number line as the value of BE equal to BD. So BE equal to BD. So இது எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா root 9.3. This is on number line.